இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 8ஆம் தலைப்பு சம்பிரதாயம். பாடல் எண் 1778. சம்பிரதாயம் தலைப்புல சம்பிரதாயம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிந்த சம்பிரதாயம் என்னன்னா, ஒரு வீட்டில் ஒரு பூஜை ஏதோ ஒன்று செய்கிறோம், இல்லை கோயிலுக்கு ஏதோ போகிறோம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் சம்பிரதாயம், இதுதான் முறை. இந்த வார்த்தையை பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அதற்கு காரண காரியங்கள்லாம் பல விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, தெரியாது. இப்படித்தான் ஊதத்தி ஏற்றணும், இப்படித்தான் கற்பூரை ஏற்றணும், இந்த திசை பார்த்துத்தான் செய்ய வேண்டும், இதுதான் சம்பிரதாயம் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இந்த கோயில்கள்லையும் சரி, வீடுகள்லையும் சரி, பூஜை செய்யும் போதும் சரி, பூஜை செய்யும் போது மட்டும் இல்லை, வேறு சில காரணங்களுக்கு ஏதாவது செய்யும் போதும் சரி, இந்த வீடு கட்டுறது, புது வீடு புகுறது, இப்படி பல விடயங்களுக்கு இந்த சம்பிரதாயன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த சம்பிரதாயம் என்பதற்கு சரியான பொருள் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி தலைப்பில் பார்த்தோம்னா லிங்கங்கள் வச்சு நிறைய பார்த்துருந்தோம். அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம், ஞானலிங்கம், சிவலிங்கம். இப்போ இறைவன் எப்படி இங்கு ரூபமாக, அரூபமாக, அருவுருவமாக இந்த அண்ட சராசரங்கள் ஃபுல்லாக இருக்கிறாரு, எப்படி இயக்குகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருந்தோம். அவர் எப்படி இயக்குகின்றாரோ அது போலவே நமக்கும் ஒரு வரைமுறையை கொடுத்திருக்காரு. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் சிந்திக்க வேண்டும், இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று ஒரு தர்மத்தை வரைமுறைப்படுத்தி வச்சிருக்கார். உலகத்துல இருக்க அத்தனை பொருளும் இந்த தர்மத்தின்படி தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மழை பெய்யறதும் சரி, வெயில் அடிக்கிறதும் சரி, இயற்கை சீற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சூரியன் வர்றது, நிலா வர்றது, எல்லாமே தர்மத்தின்படி சரியாக இயக்கிக் கொண்டிருக்கின்றது. மனிதன் மட்டும்தான் பார்த்தோம்னா இந்த தர்மத்தின்படி இயங்குவதில்லை, அவன் விருப்பப்படி இங்க இயங்கிக் கொண்டே இருக்கின்றான். அப்ப அந்த சம்பிரதாயம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்றால், மனிதன் அவனுக்கு என்ன தர்மம் இறைவனால் கொடுக்கப்பட்டதோ அந்த தர்மப்படி அவன் வாழுகின்ற வாழ்க்கை முறைதான் இங்கு சம்பிரதாயம். இதை இன்னும் சரியான வார்த்தையில ஒரு லைன்ல சொல்லணும்னா, நம்ம காலைல இருந்து நைட் வரைக்கும் நிறைய செயல் செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த செயலை எது சரியானதோ அந்த சரியானதை சரியான நேரத்தில் செய்வது எதுவோ அதுதான் இங்க சம்பிரதாயம். காலையில் அதிகாலை எழ வேண்டும் என்பது தர்மம். இப்போ அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கணும், அதிகாலை எந்திரிச்சோடனே குளிக்கணும், நேரத்திற்கு சரியாக சாப்பிட வேண்டும், நேரத்திற்கு சரியாக தூங்க வேண்டும். இது உடம்பிற்கு உண்டான ஒழுக்கம். யார் ஒருத்தர் இதை சரியாக கடைபிடிக்கிறாரோ அவர் தான் இங்க சம்பிரதாயப்படி நடக்கின்றார் அப்படின்னு பொருள். அது அவர் விருப்பப்படி நடக்கிறாருன்னு வச்சுக்கோ. நினைச்ச நேரம் தூங்கி, நினைச்ச நேரம் எந்திரிச்சு, நினைச்ச நேரம் சாப்பிட்டு, நினைச்ச நேரம் குளிச்சு அவர் வாட்டுக்கு இருக்காரு அப்படின்னா, அப்ப இறைவன் விதித்த அந்த தர்மத்தை அவர் சரியாக கடைபிடிக்கவில்லை, சம்பிரதாயத்தை அவர் சரியாக செய்யவில்லை. தான் சம்பிரதாயம் என்ற வார்த்தைக்கான ஒரு பொருள் கடைபிடித்தல். இதான் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். இதுல முதல் பாடல் 1778, உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு, இது முதலடி. நம்ம உடல் பொருள் ஆவின்றது அடிக்கடி பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். சினிமா டைலாக்லாம் அடிக்கடி வரும், இன்னும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அப்போ என்ன இந்த இடத்துல உடல் பொருள் ஆவி அப்படின்னா, உடல் என்றால் தெரியும் எல்லாருக்கும், இந்த கை கால் உடம்பு இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்களான ஒரு சதைப்பிண்டம் உடல். சதைப்பிண்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் எது என்றால் இறைவன் தான். இறைவன் மறைஞ்சிருக்கார் உள்ள, ஒரு பொருளாக உள்ளே மறைந்திருக்கின்றார். அசையும் பொருளாக, அசையும் பொருளாக, அசையா பொருளாக, வெளிச்சமாக, சத்தமாக உள்ளே மறைந்திருக்கிறார். அந்த பொருளுக்கு நிறமில்லை, குணமில்லை, உருவமில்லை, எதுவும் இல்லை. அதற்கு நம்ம பெயரால், குறிப்பிட்ட ஒரு பெயரால் வரையறுத்து சொல்லவே முடியாது. அதான் இறைவன் இங்க. ஸோ அவர் உள்ளே பொருளாக உள்ளே மறைந்திருக்கின்றார். அடுத்து ஆவி. ஆவி என்று சொல்லப்படுவது ஆன்மா. ஆன்மா என்பது அந்த இறைவன் தான். அதனுடைய ஒரு பிரிஞ்சு இருக்கு, இறைவனிடமிருந்து தனித்துவமாக கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து ஒரு மாயையால் இல்லை மும்மலங்களால் சூழப்பட்ட ஒரு ஆத்மா ஒன்று உள்ள இருக்கு. இதுதான் இந்த இடத்துல ஆவி என்று பொருள். ஸோ அதான் உடல் பொருள் ஆவி. இந்த மூன்றுமே உதகத்தால் கொண்டு அப்படின்னு சொல்றாரு. உதகம் அப்படின்னா ஒரு நீர்
மண். ரெண்டுமே வேற வேற. 5 பூதங்கள்ல நீர்த்தன்மை என்பது ஒன்று பஞ்சபூதத்துல, மண் தன்மை என்ற ஒன்று பஞ்சபூதத்துல. ஆனால் இரண்டுமே சேர்ந்திருந்து சேர்ந்திருந்தால் அந்த ஒரு பொருளுக்கு பேர் உதகம் என்று பொருள். சரியா சொல்லணும்னா இந்த உதகம் என்று இந்த பாடல்ல சொல்லப்படுறது தாயினுடைய கர்ப்பப்பையை தான் சொல்றாரு உதகம் அப்படின்னு சொல்லி. தாயினுடைய கர்ப்பப்பை என்பது உள்ள தண்ணி, தண்ணிக்குள்ளதான் அந்த கரு வந்து உருவாகும். ஆனா தண்ணி இருக்கிற இடம் எது? ஒரு மண்ணாலான ஒரு உடம்பு. ஸோ அதான் இந்த இடத்துல உதகம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ ஒரு தாயுடைய கர்ப்பப்பைக்குள்ள கொண்டு அப்படிங்கிறது. கொண்டுன்னா என்ன? இந்த கர்ப்பப்பைக்குள்ள தான் ஒரு உடம்பை எடுத்துட்டு வருது. இந்த உடம்புக்குள்ளதான் ஒரு இந்த உள்ள இறைவன் இருக்காரு, ஆன்மா இருக்காரு. ஸோ இதான் முதலடியில சொல்றாரு. இப்படி வருகின்ற ஒரு உயிரை, பிறவி எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு உயிரை படர்வினை பற்று அற பார்த்து கை வைத்து அப்படின்னு சொல்றாரு. படர்வினை அப்படின்னா என்ன? படருதல். படருதல் என்றால் ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் வந்து படர்ந்துகிட்டே இருக்கும். எதை அனுபவிச்சாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, திருப்பி அதை சாப்பிடணும், திருப்பி அங்கே போகணும். ஒரு பொருள் வாங்கினாலும் திருப்பி எனக்கு அதை இன்னொன்று வாங்கணும். ஒரு கார் வாங்கினா இன்னொரு கார் வாங்கணும். ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு வாங்கணும். இப்படி எண்ணங்கள் வந்து அவனுக்குள்ள ஆசைகள் படர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவனுக்கு மேலும் பல வினைகள் சூழ்கின்றது. அதான் படர்வினை அப்படின்னு சொல்றாரு. இந்த வினைகளால் என்ன ஆகின்றது? இந்த இடத்துல பற்று, பல விதமான பற்றுக்கள் உருவாகிறது. பற்றுக்கள்னா இங்க ஆசைகள் தான் உருவாகிறது. இது எல்லாத்தையுமே இறைவன் என்ன பண்றாரா? அற பார்த்து கை வைத்து அப்படின்னு சொல்றாரு. அறன்னா என்ன? ஒரு விஷயத்த அறுத்தல். ஸோ இறைவன் என்ன பண்றாரா? நீக்குகின்றாரா இந்த இடத்துல. இது அவருக்கான தர்மம். இறைவனுக்கான சம்பிரதாயத்தை இங்க குறிப்பிட்டு சொல்றாரு. ஒரு உயிர் வந்துருச்சு. அது வந்ததுக்கு காரணமே இந்த இடத்துல ஆசைகள் தான். ஆசைகளை அனுபவிக்கணுன்றதுக்காக பற்றுக்கள், பாசங்கள் சேர்த்து கொடுக்குறாரு இந்த இடத்துல. இது எல்லாத்தையுமே இறைவன் என்ன பண்றாரு? அவனை விட்டு அரும்படி பார்த்து அப்படின்னா இறைவன் வந்து பார்க்கறாரு. பார்த்தல் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல நயன தீட்சையை குறிக்கும். இறைவன் எப்படியாவது எனக்கு உங்க கடைக்கண் எனக்கு கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை வேண்டுவோம் இல்லையா? அம்பாள்கிட்ட வேண்டுவோம். கடைக்கண் பார்வையை கொஞ்சம் எனக்கு பார்த்து திருப்பு பாரு என்னைய கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல பார்த்து. ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா இல்லை இந்த இடத்துல எல்லாமே அருந்து போகும். மும்மலங்கள் எல்லாமே அருந்து போகும். ஸோ அற பார்த்து ஃபர்ஸ்ட். அடுத்து கை வைத்து அப்படின்றாரு. இந்த கை வைத்துன்னு சொல்றது ஸ்பரிச தீட்சை. ஏதாவது ஒரு வகையில நம்மை தொட்டு தீட்சை கொடுத்தல் ஸ்பரிச தீட்சை. ஸோ அப்போ அவங்க பார்த்து இங்கே பலவிதமான பற்றுக்களாக இருக்கிறாங்க. இரண்டாவது நான் ஸ்பரிச தீட்சை, கைகளால் தொட்டு இங்கு பலவித பற்றுக்களை போக்க வைக்கிறாங்க. ரெண்டாவது. மூன்றாவது அடியில நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வு ஆக்கி அப்படின்னு சொல்றாரு. நொடி என்று சொல்லப்படுவது தெரியும், ஒரு கன நேரம் இந்த இடத்துல. அப்ப அந்த நொடியில அடி வைத்து அப்படிங்கிறார். அடி என்பது அவரது திருவடியை வைத்து நுண் உணர்வு ஆக்கி அப்படின்னு சொல்றாரு. நுண்ணுணர்வுனா என்ன? இந்த இடத்துல நம்மளுடைய உணர்வுகள், இன்னைக்கு ஒரு உணர்வு இருக்கு. இது சாதாரணமான ஒரு உலக ரீதியாக இருக்கக்கூடிய உணர்வுகள். ஆனா இதே நுண்ணுணர்வு அப்படிங்கிறார். அப்ப ரொம்ப நுட்பமான உணர்வு. எது ரொம்ப நுட்பமான உணர்வுனா ஞானம் தான் ரொம்ப நுட்பமான உணர்வு. பேரறிவு ஞானம். இப்போ இன்னைக்கு உணர்றோம், சாதாரண அறிவுகளில் தான் இன்னைக்கு உணர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதே பேரறிவு ஞானத்துல உணர்ந்தோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அதை என்ன பண்றாரு இறைவன்? அந்த அடி வைத்து அப்படின்றது திருவடி தீட்சை. மேலே வந்து நயன தீட்சை சொன்னார், அப்புறம் ஸ்பரிச தீட்சை சொன்னார், அப்புறம் திருவடி தீட்சை சொன்னார். இந்த திருவடி தீட்சையும் கொடுத்து 3 விதமான தீட்சைகளையும் கொடுத்து அடுத்து என்ன பண்றாரு? நமக்கு அந்த ஞான உணர்வுகளை கொடுத்து ஆக்கி அப்படிங்கிறாரு. ஆக்கினா என்ன? ஒரு பொருளை உண்டாக்குதல். அது போல இங்க இடத்துல நமக்கு ஞானத்தை வந்து உண்டாக்குறாரு, உள்ள இருந்து வர வைக்கிறாரு இந்த இடத்துல. ஆக்கி கடிய பிறப்பு அற காட்டின நந்தியே அப்படின்னு சொல்றாரு. கடிய பிறப்புங்கிறாரு. கடியன்னா ரொம்பவே துன்பங்களால் சூழப்பட்ட ஒரு பிறப்பு. இந்த பிறப்பு அப்படித்தானே போயிட்டு இருக்க மனிதர்களுக்கு. ஒவ்வொரு பிறப்புமே ஏதோ ஒரு வகையில கடினங்கள் இருந்து கொண்டே தானே இருக்கிறது. ஒன்று பணம் காசு இல்லாமல் இருக்கும், பணம் காசு இருந்துச்சுன்னா உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும், ரெண்டுமே இருந்துச்சுன்னா குடும்பம் சரியில்லாமல் அமையாமல் இருக்கும். சரியா? ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கடினமான இந்த பிறப்பை அற காட்டினன் அப்படின்றாரு. ஸோ மொத்தமாக அற என்பது நீக்குதல்.
நீக்குவதற்காக வழியை காட்டினன். இறைவன் காட்டுறாராம் இந்த இடத்துல. எப்படி காட்டுறாரு? நந்தியை அப்படிங்கிறாரு. அப்போ இறைவனே இங்கு குருவாக வந்து நின்று இந்த செயலை ஒவ்வொரு வினாடியும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இது இறைவனுக்கான சம்பிரதாயம். இது 4வது அடியில சொல்றாரு. 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த உடலுக்குள்ளே மறைந்து இருக்கக்கூடிய இறைவன், உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, மாயையால் சூழ்ந்திருக்கக்கூடிய வினைகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மாயை, மூன்றையும் சேர்த்து கொண்டு ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில் உடம்பெடுத்து ஒரு உயிரானது வருகிறது. இந்த உயிர் தன்னுடைய ஆசைகளையும் பற்றுகளையும் சிறிது சிறிது வினைகளையும் அனுபவித்து தீர்த்து கொண்டே இருக்கும் பொழுது இறைவன் என்ன செய்கின்றார்? அதனுடைய வினைகள் பற்றுக்கள் நீங்கும்படி தன்னுடைய திருக்கண்களால் நயன தீட்சை வழியாக பார்த்து, ஸ்பரிச தீட்சை வழியாக கொடுத்து, அவருடைய திருவடி தீட்சைகள் வழியாக இங்கு ஞானத்தை உள்ளே உண்டாக்கி நம்முடைய துன்பங்களை எல்லாம் அறுத்து, துன்ப பிறவிகளை அனைத்தையும் அறுத்து இங்கு அவர் தன்னுடைய செயலை செய்து கொண்டே இருக்கின்றார். துன்பத்தை நீக்கி பிறவியை நீக்கி இறைவனை இரண்டர கலக்கும்படி செய்வதற்கு இங்கு இறைவனே குருநாதராக வந்து வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார். அந்த பாடலுடைய கருத்து. இப்போ இந்த பாடலுக்கும் தலைப்புக்கும் எப்படி பொருளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம் நடுவில் சொல்லியிருந்தேன், இறைவனுக்கான சம்பிரதாயம் இது. மனிதர்களுக்கான சம்பிரதாயம் என்று சொல்வது போலவே இறைவனுக்கான சம்பிரதாயம், இறைவன் இந்த செயலை ஒவ்வொரு வினாடியும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் இதை பெற்றுக்கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்குத்தான் மனிதன் இங்கு தயாராக இருப்பது இல்லை. அதனால நமக்கு இறைவன் கொடுக்கின்ற இந்த ஸ்பரிச தீட்சையோ நயன தீட்சையோ திருவடி தீட்சையோ அந்த உள்ளிருந்து வரக்கூடிய ஞான உணர்வுகளோ நமக்கு இங்கு வருவது இல்லை. இறைவன் ஒரு செயலை சொல்றாரு, சம்பிரதாயப்படி இதை நீ செய் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இங்கு எந்த மனிதனும் அவனுக்கான தர்மப்படி அங்கு வாழ்வது இல்லை. அதுதான் சிக்கல். அப்ப இங்க மனிதன் அவனுக்கான சம்பிரதாயத்தோடு எப்பொழுது அவன் சரியாக வாழ்கின்றானோ, எப்படி வாழ்தல், எது சரியானதோ அதை சரியான நேரத்தில் சரியானபடி வாழ்தல், இதை எந்த மனிதன் செய்கின்றானோ அப்பொழுது இவனுடைய சம்பிரதாயப்படி இவன் வாழும் பொழுது, அப்ப இறைவன் தன்னுடைய சம்பிரதாயப்படி இங்கு நடக்கும்போது அதை இந்த மனிதனால் உணர முடியும். எதை உணர முடியும்? அந்த ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, திருவடி தீட்சை, இதையெல்லாம் உணர்ந்து அவன் ஞானத்தை பெற்று அவனுடைய மும்மலங்களை அகற்றி அந்த இறைவன் குருவார்ந்து உள்ள வழிகாட்டிக்கிட்டே இருக்கார் இல்லையா, அதை அவனால் உணர்ந்து அதை கடைபிடித்து அவனுடைய மும்மலங்கள் மாயைகள் ஆகியவற்றை அறித்து அந்த இறைவனோடு இரண்டரை கலக்க முடியும். சரி, நான் பாடல்ல இருந்து தெரிந்து கொள்ளலாம்.